பாரதி ராஜா சாருடைய இழப்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டெடுக்க முடியாத ஒரு இழப்பு. நம்மளுடைய பள்ளிநகரத்துக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்திய சினிமாவுக்கு ஒரு மீட்டெடுக்க முடியாத இழப்பு. ஏன்னா அவர் கன்னட ரிலீஸில் தான் பார்த்தோம். அவர் இப்போ வரைக்குமே வந்துட்டு தேனி மாவட்டம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது பாரதி ராஜாவுடைய இதுதான். நாங்கள் இது வரைக்கும் அவரை நேரில் பார்த்ததில்லை. அவர் சின்ன வயசுலேருந்து இங்கே பார்த்துட்டு தான் இங்கே அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலாம் நாங்கள் குடியிருக்கோம். அவர் ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை. அவர் இல்லாதது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் எங்கள் தேனி மாவட்டத்துக்குமே இருக்குது. எத்தனையோ நடிகைகளை உருவாக்கியிருக்காரு. அவருடைய வாசிக்கக்கூடிய பாரதிராஜன்ற வசனம் கேட்கும்போதே வந்துட்டு சிவாஜி சாருக்காக இருக்கட்டும், ரஜினி கமல் சாருக்காக இருக்கட்டும், அவர் கொடுத்துருக்க படங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐகானிக் படங்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த மிகப்பெரிய இழப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு வருத்தத்தை தான் உண்டாக்குது. இப்போ நான் போன வருடம் தான் வந்துட்டு மனோஜ் சார் இறந்தாங்க. அதுலேயே வந்துட்டு தந்தை இருக்க மகன் போகிறது வந்து பெரிய இது. அப்புறந்தே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ அவர் தவறிட்டாங்க. கடைசியாக தாய்க்கிளை படத்துக்கு கூட அவங்க நேரில் ராஜினாமா போய் பார்த்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். அதோட உடல்நிலை சரியில்லாத தோட்டத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருந்தது. இப்போ அவர் இல்லாதது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவருடைய ஆத்மா சாந்தி இருக்குது. அவர் ஒரு நல்ல மனிதர். நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. அறிமுகம் வந்து அலையுலகில் படத்தில் கார்த்திக்கு ராதி அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போ அவருடைய இழப்பு வந்து ரொம்ப அல்லாருக்கு இதாக இருக்குது. வளர்ந்து போகிற அல்லா இருந்தேன். அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு மெட்ராஸுக்கு போனார். அவர் சொந்த வீடு இந்த அல்லார் மார்க்கெட் தெருவில் இருக்குது. அவங்க தங்கச்சி அக்கா அவங்களாம் இங்கே தான் இருக்காங்க. சொந்தக்காரங்க கூட இங்கே இருக்காங்க. இனிமேல் காம போகிறாங்க. அவர் மழையாக இருந்த சோகத்தில் அவருக்கு உடனே காலத்தினால இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்ல மனிதர். இங்கே தேனி மாவட்டத்துக்கு அவர் பெருமை சேர்த்து கொடுத்தவர் நல்ல மனிதர்.